ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அவங்களால ஃபோக்கஸ்டாக இருக்கவே முடியாது. ஏதாவது செஞ்சிட்ருப்பாங்க, சடனாக டிஸ்ட்ராக்ஷன் வரும், அடுத்த வேலையில் போயிடுவாங்க. ஸோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனா ரொம்ப சிம்பிளாக இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட டாஸ்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலையை எழுதி வச்சுக்கோங்க. அந்த வேலைக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதுவும் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த வேலை செய்கிற வரைக்கும் நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த வேலையில் முழு கவனத்தில் இருக்கணும். அப்படி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த வேலையும் முடியும், உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும், நீங்கள் அந்த வேலையை முடிச்சிங்க அப்படிங்கிறது. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் போது நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னா இப்போதைக்கு எனக்கு இது தேவை கிடையாது, நான் என்னோட டாஸ்கில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டை செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்ம நினைப்போம் ஒரு 2 நிமிஷம் தானே அப்படிங்கிறது, அந்த 2 நிமிஷம் எப்போ 2 மணி நேரம் ஆகுங்கிறதே தெரியாது. ஸோ எலிமினேட் பண்ணிவிடுங்க. நான் இந்த வேலை பண்ண போகிறேன், இந்த வேலை பண்ணுற நேரத்தில் எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் நீங்கள் தான் எடுக்கணும். கடைசியாக இருக்கிறது ப்ராக்டிஸிங் மைண்ட்ஃபுல்னஸாக இருந்தோம் அப்படிங்கிறதுனா எப்போதுமே என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் முழு கவனம் கொடுங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சாப்பிடும்போது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற போது அந்த சாப்பாடு உணவோட அந்த டெக்ஸ்டர், அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர், அந்த மனம் எல்லாமே நீங்கள் உணர்ந்து நீங்கள் அதை சாப்பிடணும். அப்போ தான் அந்த சாப்பாடு உங்களுக்கு நல்லது செய்யும். சாப்பிட்டு இருக்கிறது செல்ஃபோனை நோண்டுறதோ டிவியை பார்த்தோம் அப்படிங்கிறதுனா நம்மளோட அந்த ஃபோக்கஸ் மாறிடும். ஸோ சாப்பாடுக்கே இப்படி அப்படிங்கிறதுனா படிப்புக்கு இல்லை வேறு உங்களோட வேலைகளில் எதுனாலுமே உங்களோட ஃபோக்கஸ் முழுமைத்தனமாக இருக்கணும். ஃபோக்கஸ் எப்போதுமே நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனா நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்கன்னாலும் அதில் பெஸ்ட்டாக நீங்கள் செய்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்க.